ஒரு காலத்தில் நல்ல அவன் இருந்தது. அது GRT Jewelers. பாஸ், பார்ட்டிக்கு யாராவது பிலிம் டைரக்டர் வந்திருந்தாங்கன்னா அவரு கண்டிப்பா எனக்கு நடிக்கிறதுக்கான சான்ஸ கொடுத்திருப்பாரு. பாஸ், இங்க பாருங்களேன். என்ன நான் பண்ண ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலையே. கேலண்டர், எப்போ அந்த லைட் ஆஃப் ஆச்சோ அப்போ உன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. பேசாம இரு. அமர், உன் ஃபேஸை இந்த பக்கம் கொஞ்சம் காட்டு. உன்னோட ரைட் ப்ரொஃபைல் லெஃப்ட் ப்ரொஃபைலை விட நல்லா இருக்கு. ஃபுல் லைட்ல இன்னும் கிளியரா தெரியும். அட பரவாயில்லையா அமர், நீ அப்படியே ஹீரோ மாதிரி இருக்க. இங்க எதுக்காக நீ நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க? போய் படத்துல நடி. அப்புறம் ஜோக்கர், இன்னைக்கு உங்க 2 பேரோட பேரும் வரலாறுல தங்கத்தால எழுதப்படும். ஏன்னா நீங்க 2 பேரும் திருடுற வீடியோ என் மொபைல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னோட ரெக்கார்டிங்க நீங்க அப்புறமா பார்க்கலாம். கீழே உங்களுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சித்தார்த், எதுக்கு இவங்களை இப்படி கூப்பிட்டு வர? என்ன ஆச்சு இப்போ? இவங்க 2 பேரும் அப்படி என்னதான் பண்ணாங்க? உங்களை நீங்க பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னோட சாவியை திருட போயிட்டீங்களா? இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பறக்கிற பறவைங்களுக்கு ரெக்கை வெட்டுவாங்கல்ல, அந்த வேட்டைக்காரன் தான் என் பையன். கரெக்டா ரெக்கையை வெட்டிட்டான் பாத்தீங்களா? பிளாப் பசங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், பரத்வாஜ் ஹவுஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். 2 திருட்டு பசங்க திருடும் போது பிடிபட்டுட்டாங்க. சீக்கிரம் வந்துருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க சின்ன பாட்டி, நாங்க திருடலாம் இல்ல. அதாவது வாயை மூடு. நாங்க ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸை லாக்கர்ல வைக்கும் போது நீ எங்களை பார்த்ததை நான் கவனிச்சேன். நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன், உன்னோட மூளையில ஏதாவது முட்டாள்தனமா யோசனை வரும்னு. ஆனா இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க 2 பேரும் செஞ்ச காரியம் என்னோட மொபைல்ல சாட்சியா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ எஃப்ஐஆர் போடுவாங்க, உங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க.
இல்ல, உன்னால அதை செய்ய முடியாது. என்னால அதை செய்ய முடியும். அப்புறம் நான் அப்படிதான் செய்ய போறேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த கேஸ் எப்பவுமே என்னைக்குமே முடிவடையாது. வாழ்க்கை பூரா இவங்க ஜெயிலுக்கு பின்னாடி கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கணும். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். அப்படியா? நான் உன்னை பயமுறுத்துறேன்னு யார் சொன்னது? ஆ? தம்பி, நான் இன்னும் பயமுறுத்த ஆரம்பிக்கவே இல்லை. நான் உனக்கு உன்னோட உயிரை காப்பாத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புறேன். நீ இந்த ஜோக்கரை கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடு. இல்லனா நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி உன் வாழ்க்கையை சீரழிச்சிருவேன். நான் பேசுனது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்றேன், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ. நான் இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறிலாம் போகவே மாட்டேன். ஏன்னா இது என்னோட குடும்பம். என் குடும்பத்தை விட்டு நான் எப்படி வெளியேறி போக முடியும்? விருப்பப்பட்டா நீ போலீஸையும் கூப்பிடலாம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இல்ல அமர், ஒருவேளை உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா நீங்க இங்க இருந்து போயிடுங்க. சீமா, அக்கா சரியாதான் சொல்றாங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. எங்களுக்காக உனக்கும் கேலண்டருக்கும் பிரச்சனை வர்ற மாதிரி நீ பண்ணாத. இங்க இருந்து போயிட. பிரேம், நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? கண்ணா, உண்மையிலே நீ என் மேல மரியாதை வச்சிருந்தேன்னா என் பேச்ச நீ கேப்பேன்னு சொன்னா நீ இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியில போ. பெரிய பாட்டி, இன்னைக்கு என்ன வெளியே போ சொல்லி ஒரே நிமிஷத்துல என்ன அண்ணியனாக்கிட்டீங்க. நீ போயிடுப்பா. பெரிய பாட்டி, நீங்க கையெடுத்து கும்பிடாதீங்க. உங்க பேச்சு எப்போ நான் மதிப்பேன். உங்களுக்கு இதுதான் விருப்பம்னா நாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். போறோம். கிளம்பு. முதல்ல அண்ணா அவமானப்பட்டார, இப்போ அமர் என்னால அவமானப்படுறான். எல்லாமே என்னாலதான் நடக்குது.